எப்போதும் எந்திரிக்கிற டைமோட இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். பாப்பா காலேஜ்லேயே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்துக்கின்னு கேன்டீனில் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டாங்க. கேட்குறதுக்கே காதுக்கு குளுகுளுன்னு இருக்கிற மாதிரியே இருந்தது. நிறையா பிள்ளைங்க கேன்டீனில் சாப்பிட சொன்னால் ஜாலியாக சந்தோஷமாக போவாங்க. என் வீட்டில் இருக்கிற 2 பேருமே கேன்டீனில் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்கன்னு சொன்னால் சலிச்சுக்கிட்டு போவாங்க. இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுற மாதிரியே நிறைய வீடியோவில் காமிச்சிக்கிட்டே இருக்கிறேன். கிச்சன் க்ளீனாக இருந்ததுன்னா நம்ம சமைக்கும்போது சாந்தமாக சந்தோஷமாக மனநிறைவாக சமைக்கிற மாதிரியே இருக்கும். கண்ணாபின்னான்னு கடந்துச்சுன்னா ஏனோ தானோன்னு டென்ஷனில் எதையோ ஒன்றை சமைச்சு வச்சுட்டு வர மாதிரியே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வேளை மட்டுமே போகிற பூஜை ரூமையே நம்ம அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கும் போது 3 வேளையும் சமைச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு போயிருக்கிற கிச்சனை நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கணும். என்னோடய கிச்சன் இவ்வளோ க்ளீனாக இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சகோதரி நைட் ஷிஃப்ட் மாதிரி ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அவங்களோட கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தான் படுத்தேன் அப்படின்னு கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கினாங்க. இதை வீடியோவில் சொல்லவும் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றி சகோதரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன ஒன்றுனா நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இங்கே கிச்சனை க்ளீன் பண்ணதுக்கு பதிலாக மார்னிங் ஷிஃப்ட்லேயே கிச்சனை க்ளீன் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.